நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே, நான் வந்து முருகப்பெருமான வழிபடுறதுனால ஜாதகம், நல்ல நேரம், தோஷம் எதுவுமே நான் பார்க்க ஆமா. மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ முருகப்பெருமான அப்படி வழிபட்டா போதுமா? இல்ல எப்படி முறையா வழிபடணும்? இப்படி வழிபட்டா போதும் ஆ அப்படின்னு. ஒரு இந்த கேள்விகளுக்கு அருணகிரிநாதர் நான் மட்டும் இல்ல, அருணகிரிநாதரைத்தான் நான் பின்பற்றுறேன். சாமி சொல்றார், "நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்." அப்படியே கொஸ்டின் பண்றார். நாள் இன்னைக்கு நாள் எனக்கு மோசம்னு போட்டிருக்கு. அது என்ன பண்ணிரும்? வினைதான் என் செய்யும். நான் செஞ்ச கர்ம வினை என்னென்ன பண்ணிரும்? கோள் தான் என் செய்யும். நவக்கிரகம் என்ன பண்ணிரும்? ஏன்னா முருகன் முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ முருக வழிபாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அசைக்க முடியாத பக்தி முதல் விஷயம். எவ்வளவு சோதனை வந்தாலும் தான் சொன்ன மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அவன் நல்லவன்னு சாமி சொல்ற அளவுக்கு எத்தனை கர்மவினை நம்மளை எவ்வளவு படுத்தினாலும் அதையெல்லாம் நீச்சல் அடிச்சு சாமியினுடைய திருவடிக்கு போறதுக்கு தகுதி ஆயிரும். எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் நம்ம வழிபாட்டை நிப்பாட்டக்கூடாது. வழிபாடினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா சாமியை தினமும் நினைக்கிறது தான் அடிப்படை. காலையில எந்திரிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இல்ல மாலை அந்த நேரத்தை ஒதுக்கணும். குறைஞ்சது ஒரு 2 திருப்புகளாவது பாடணும்.